கோவையைச் சேர்ந்த எழுத்தாளர் நாகராஜ் சுப்பிரமணியம் எழுதி உருவாக்கிய புத்தகத்தை இந்தியாவின் முதல் மிரர் எடிஷன் புத்தகம் என இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் வழங்கி சாதனை படைத்துள்ளது. கோவையைச் சேர்ந்த எழுத்தாளரும் தேசிய பங்குச்சந்தை சான்றிதழ் பெற்ற பங்குச்சந்தை நிபுணரும் மற்றும் பொருளாதார பத்திரிகையாளரான நாகராஜ சுப்பிரமணியம் தனது 4வது புத்தகமான தி பிஹேவியரல் இன்வெஸ்டர் எனும் புத்தகத்தை உருவாக்கி அதனை மிரர் எடிஷன் பிரதியாக வடிவமைத்து இன்று கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் வெளியிட்டுள்ளார். டெல்லியைச் சேர்ந்த அத்தியான் புக்ஸ் என்ற பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தின் இயல்பான பதிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வேல்ராஜ் வெளியிட்டார். குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரியின் துறைத் தலைவரும் பேராசிரியருமான அமன்குமார் துபே முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். இந்த புத்தகத்தின் மிரர் எடிஷனை பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான சேரன் அகாடமியின் நிறுவனர் ஹுசைன் அகமது வெளியிட்டார். பேச்சாளர் குரு ஞானாம்பிகா அதன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். புத்தகத்தின் ஆசிரியர் நாகராஜ் பாலசுப்பிரமணியம் தொடர்ந்து தனது புத்தகம் குறித்து கூறுகையில், தனது 4வது பதிப்பாக இந்த புத்தகத்தை எழுதி அதனை புதிய முயற்சியாக கண்ணாடி உதவியுடன் வாசிக்கும் வகையில் உருவாக்கியதாக தெரிவித்தார். இதனை அச்சிடுவதற்குள் பல்வேறு சவால்களை சந்தித்ததாகவும், இந்த புத்தகத்தில் உணர்ச்சிபூர்வமான சார்புகளும் அறிவாற்றல் சிக்கல்களும் மிக புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்களை கூட எவ்வாறு விலையுயர்ந்த தவறுகளை செய்ய தூண்டுகின்றது என்பதை விவரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார். இதற்காகவே இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் வழங்கி தன்னை பெருமைப்படுத்தியுள்ளது என்றார். இந்த நிகழ்வில் வளம் அமைப்பின் நிறுவனர் VS சந்திரகுமார், RV கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் RV சிவகுமார் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் பிளாசம் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.